அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா தூதுவளையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தூதுவளை வந்து நம்மளோட பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய, மரபு ரீதியாக சொல்லக்கூடிய, ரொம்ப நாளாக மனித இனத்துக்கு கூட பயணிக்கிற ஒரு இலை தான் இந்த தூதுவளை. திரு ராமலிங்க அடிகளார் வந்து இந்த தூதுவளைக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். இது வந்து அந்த காயக்கல்பன்னு சொல்கிற அந்த 5 மூலிகையில் தூதுவளையும் ஒன்று. இந்த புளியாரை, வல்லாரை, கரிசாலை, முசுமுசுக்கை, தூதுவளை, இந்த 5 இலையுமே சுத்தம் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இலை. இதுதான் ராமலிங்க அடிகளார் தெளிவாக சொல்லியிருப்பார். சுத்த உஷ்ணம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு. சுத்த உஷ்ணம் எதுக்கு அப்படின்னா, உடம்புல சக்தி வந்து உஷ்ணத்தினால தான் வரும். அந்த உஷ்ணம் நல்ல உஷ்ணமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி கோபத்தினால ஒரு உஷ்ணம், காமத்தினால ஒரு உஷ்ணம், இந்த உஷ்ணம்லாம் கெட்ட உஷ்ணம். நல்ல உஷ்ணம் அப்படின்னா இந்த மாதிரி உணவு பழக்கில் இருக்கிற தியான முறையும் அமைதியை காக்கிறதும் இது எல்லாமே சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கும். இந்த சுத்தம் உஷ்ணம் நம்ம உடம்புக்கு, அதாவது வந்து மனித தேகத்துக்கு ரொம்ப உன்னதமான ஒரு வேலையை செஞ்சிட்டே இருக்குது. இந்த தூதுவளையில் இருக்கிற மருத்துவத்தன்மையை நம்ம பார்ப்போம். இந்த தூதுவளையில் சமூலம்னு சொல்லுவோம். வேறு, தண்டு, இலை, பழம், பூ, இதில் அனைத்திலுமே ஒரு மிக மிக சக்தி வாய்ந்தது தான் இந்த தூதுவளை. இது ஒவ்வொன்றும், இலை வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது, பூ வந்து ஒரு விதமான பயனாக இருக்குது, அதோட காய் ஒரு விதத்தை பயனாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவத்தன்மைக்கு பயன்படுத்துது. அதுவும் முக்கியமாக இந்த தூதுவளையை நாம் வந்து அதோட தண்டை வெட்டி வச்சாவே வளரும் தன்மை உண்டு. இதில் அதிகமாக முள் இருக்கும், இலையிலும் முள் இருக்கும் இந்த தூதுவளையில். இதில் இருக்கிற அந்த நம்மளுக்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சளியை வந்து அகற்றக்கூடியது. இந்த தூதுவளையில் என்னென்ன மருத்துவத்தன்மை, அதாவது வந்து என்னென்ன நோய்களுக்கு இது வந்து தீர்வாக இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, மார்பு சளி, இரும்பல், மூச்சு திணறல், அப்புறம் தைராய்டு பிரச்சனைக்கு, கண் நோய்க்கு, அப்புறம் அஜீரண கோளாறுக்கு, முதுமையை தள்ளி போடும் சக்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு வலு கொடுக்குறது, தாது விருத்தியை அதிகப்படுத்துறது, இது எல்லாமே இந்த தூதுவளை செய்யுது. இந்த தூதுவளையை சூப்பாக எடுக்கும்போது தண்டையும் இலையும் சேர்த்து நம்ம சூப்பாக சாப்பிடும்போது மார்பு சளி நீங்கும், இரும்பல் போக்கும், அதே போல் மூச்சு திணறல் சரி செய்யும். அதோட இலையை வந்து நாம் வந்து காய வச்சு அந்த இலையை காய வச்சு பிறகு அதை அரைச்சி நாம் வந்து காலையில் டீயாவோ இல்லை தேனில் ஒரு ஸ்பூனை போட்டு அதை சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து தைராய்டுன்னு தைராய்டு கட்டியை வந்து சரி செய்யுது, கண் நோயை தீர்க்கும், அஜீரண கோளாறு சரி செய்யும். இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவை வந்து நாம் வந்து தேனில், அதை வந்து பூவை நல்ல நிழலில் காய வச்சு பிறகு வந்து தேனில் அந்த பூவை போட்டு ஊற வச்சு, இப்போ குல்கோந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி அந்த பூவை சாப்பிட்டு போகும்போது தாது விருத்தி அதிகமாக இருக்குது, வீரியத்தை அதிகமாக கொடுக்குது. அதே போல் நம்ம கண் நோயும் சரி செய்யுது. நம்ம எலும்புக்கு அப்படின்னும் போது இந்த தூதுவோட இலையும் அது வந்து நம்ம வந்து துவையலாக செஞ்சு சாப்பிடும் போது அது அப்படியே அந்த பலன் கிடைக்கிது. இந்த துவையல் செய்யும் போது தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தூதுவளை இலையை வந்து நம்ம வந்து அதோட பயன்பாட்டை வந்து மாற்றணும். புட்டு அவியல்னு சொல்லுவோம். இந்த இலையை வந்து இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சு கீழே வந்து பால் விற்று கொதிக்க வச்சு அந்த இலையை வந்து காய வச்சு அரைச்சி அதையும் வந்து நாம் தினசரி பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது தாது விருத்தி அதிகமாகுது. அதே போல் எலும்பு வந்து பலப்படுத்துது. ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஈயும் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, உடம்புகளோட இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் வலு கொடுக்குது. இப்போ கல்லீரலை சுத்தம் படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குது இந்த தூதுவளை. எலும்புல தான் மிக மிக நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி மூலிமா தான் ரத்தமே நம்மளுக்கு உருவாகிறது காரணம். இப்போ எலும்பு வலுவாக இருந்தால் தானே சரி செய்ய முடியும். இந்த எலும்புக்கு ஏற்ற ஒரு இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தூதுவளை. ஏன்னா எலும்பு மஜ்ஜையில் நிறையா சளி இருக்கும், நீர்க்கொத்து இருக்கும், நிறையா வாய்வு இருக்கும். அதெல்லாம் நீக்கிற தன்மை வந்து இந்த தூதுவளையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த தூதுவளையை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த தூதுவளை கண்டிப்பாக மனித தேகத்துக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும். முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு இதோட தன்மையை நம்ம சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இப்படி அருமையாக நமக்கு குடிக்கக்கூடிய ஒரு தூதுவளையை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். அதே போல் இதோட காயை வந்து நம்ம வத்தலாகவும் பயன்படுத்திக்கலாம். இதோட இலையும் நம்ம வந்து நிறைய நிழலில் காய வச்சு பயன்படுத்திக்கலாம்.
கண்டிப்பாக அந்த தூதுவளையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. வீட்டில் கண்டிப்பாக இதை வளர்க்க ஆரம்பிங்க. நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் நம்ம எடுத்துக்கும் போது தான் இந்த மனித தேகம் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கண்டிப்பாக இந்த தூதுவளையை நம்ம பயன்படுத்தி நம்ம மனித தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுப்போம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.